வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 கண்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே ரொட்டீன் மார்னிங் வீடியோ கேளுங்க போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீனே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ நம்ம ஒரு பணம் சேர்க்குறதே செலவு பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த செலவு பண்ணும்போது கூட செலவும் பண்ணணும், அதே சமயம் அதிகமாகவும் சேமிக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸையும் இதில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு லாஸ்ட் வீக் ஒரு ஹோட்டல் செலவு வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஹோட்டல் செலவை எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணி ஹெல்தி வேலை அந்த ஹோட்டல் ஐட்டத்தை வீட்டிலையே செஞ்சோம், எப்படி என்ஜாய் பண்ணோங்கிறதையும் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 6:15 ஆகிடுச்சு. எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வேகமாக எந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு கீழே போய் நான் தண்ணி மோட்டரை ஆன் பண்ணி டேங்க் ரொம்பட்டும் இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக சமைச்சாகணும். எப்போதும் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சிடும். இன்றைக்கி 6:15 ஆகிடுச்சு. பாருங்கள், கிச்சனுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி என்ன சமையல்ங்கிறது ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை. இது தான் மார்னிங் வந்து டைம் இல்லாதனால உப்புமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம காஃபி குடிச்சிட்டு தான் டேவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வேகமாக காஃபி போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் ப்ரிப்ரேஷன், பருப்பு ஊற வைக்கிறது, சாம்பாருக்கு குக்கரில் செய்கிறதுக்கு ஊற வைக்கிறது எல்லாமே நறுக்கி போட்டு அது ஒரு சைடு ஊறிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு இடையில டக்குன்னு வந்து காஃபியை குடிச்சிட்டோம். பாருங்கள், காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாதத்தை உலையில் போட்டிருந்தாங்க. அது கொதிச்சுட்டு இருந்துச்சு. புளியை கரைச்சி வச்சாச்சு. அதுக்கு புளி கரைச்சி வைக்கல, சுடுதண்ணியில் போட்டிருந்தாங்க. சாம்பார் தேவையான 1 பார்ட் சாம்பார் தேவையான எல்லா காயுமே வந்து பார்த்திங்கன்னா வித்து பருப்போடு குக்கரில் போட்டு வச்சுட்டாங்க. காஃபி நம்ம குடிச்சாச்சு. ஸோ பசங்களுக்காக டிகாஷன் போட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் உப்புமா செய்கிறோம். மோஸ்ட்லி தோசை தான் மார்னிங் இருக்கும். வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டைலில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. குட்டி குட்டி பீசஸாக போட்டு இன்றைக்கி 3 பீஸ் வாழைக்காய் வந்து போட்டு இதில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி இறக்குறது தான் வேலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமையலும் முடித்து பேக் பண்ணியாச்சு. நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ காலையில் உப்புமா சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி போயாச்சு. மதியம் வந்து பார்க்கலாம். ஸோ பேக் டு ஹோம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பசங்க எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். விரலுக்கேற்ற விகம் அந்த படம் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போல் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை, சாதம் எல்லாமே வந்து ரெடியாக இருந்துச்சு. சாம்பார் மட்டும் சூடு பண்ணிவிட்டு டக்குன்னு தட்டில் சோறை போட்டாச்சு. குழம்ப வித்து காயோடு ஊற்றி வாழைக்காய் ஃப்ரையோடு தொட்டு சாப்பிட்டாச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு டெய்லி சாம்பார் கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து சாம்பார் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்பப்போ புளிக்குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த செம்ம பசி. நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட உட்காரப்ப மணி 2:30 பயங்கரமாக பசிக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு போய் ஒரு அட்லீஸ்ட் 1 ஹவராவது ரெஸ்ட் எடுத்தால் தான் முடியும்னு சொல்லிவிட்டு நல்லா 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் எந்திரிச்சு பசங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு வந்து ஒரே பசங்க வந்து எங்களுக்கு புரோட்டா, முட்டை மாஸ் வாங்கி கொடுங்கன்னாங்க. சரி வேணாம், சப்பாத்தி வீட்டிலே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எக் மாஸ் வீட்டிலையே ட்ரை பண்ணோம். ஸோ வெங்காயம், தக்காளியாக நறுக்கி வச்சாச்சு, முட்டை அவிச்சு வச்சாச்சு. சரி வீட்டில் பண்ணி தரதில் ரொம்ப என்ன சொன்னது சந்தோஷமாக இருந்தாங்க. கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக் மாஸ் அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் நல்ல ஃபேமஸ். மற்ற ஊர்களில் அது கிடைக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. திருச்சியில் சில கடைகளில் கிடைக்கும். அதுக்கு முட்டையை அவிச்சு வச்சுக்கணும். மெயினான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றக்கூடிய ஒரு சீக்ரெட்டு குழம்பு தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ இதில் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டு இதில் மெயினாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு, சீரகம், மிளகு இதை 3 அரைச்சி வச்சுருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தெரியக்கூடாது. பாருங்கள், நானே காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும். இதில் வந்து நான் சொன்ன மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்பு, சீரகம், மிளகு இதோட பொடி போட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதில் அவிச்ச முட்டையை நல்லா கட் பண்ணி
நல்லா ஒரு கிளறி எடுக்கணும். செம சூப்பராக அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமான விஷயமே ஒரு சீக்ரெட் குழம்புன்னு சொன்னேன்ல, அது ஒன்றும் இல்லை, சால்னா தான். ஸோ இது அந்த சால்னா மட்டும் நான் கடையில் போய் ஒரு 3 பாக்கெட் சால்னா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வேறு வழி இல்லை, அதனால் சால்னா மட்டும் கடையில் வாங்கி அதை அப்படியே இந்த கலவையில் அப்படியே ஊற்றி ஒரு கிளறி எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் தோசைக்கல்லில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு எக் மாஸ் இங்கே 50 ரூபா, 2 100 ரூபாய்க்கு வாங்கினா கூட பத்தாது. ஆனால் பாருங்கள், குழம்பு வெறும் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். எக் மாஸ் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செஞ்சாச்சு. ஸோ பரோட்டா வேணாம், சப்பாத்தி போட்டுக்கோங்கன்னு. சப்பாத்தினா எங்கள் வீட்டில் சப்பாத்தி சேர்க்கவா மாறிட்டாங்க என்னோடய பையன்லாம். அதனால் அவனுக்கு சப்பாத்தி இருந்தால் கூட போதும், பரோட்டா வேணான்ட்டாங்க. ஸோ டக்குன்னு கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு சப்பாத்தியை சுட போட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் ஹோட்டல் செலவை நான் அவாய்ட் பண்ணேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் பரோட்டா அப்புறம் எக் மாஸ்ன்னுவாங்க, அப்புறம் சிக்கன்வாங்க, இப்படியே வந்து பில்லு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து எந்த அளவுக்கு வீட்டில் சமைச்சு தர முடியுமோ, வீட்டிலையே இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை சமைச்சு தரணும்னு பார்ப்பேன். மோஸ்ட்லி பரோட்டாலாம் வீட்டில் போட முடியாது, அது என்றைக்காவது மந்த்லி ஒன்ஸ் மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம். சூப்பராக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி எக் மாஸோடு வச்சு அட்டகாசமான டின்னரும் முடிச்சாச்சு. ஸோ 1 டே ரொட்டீன் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லேக் வந்து என் கையில் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 1 லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன்னா அது கரைஞ்சிரும். அதனால் ஃபிக்ஸட் போடணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுவும் ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அதில் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும், ஒரு 70,000 போல். நான் என்ன பண்ணேன்னா, ஓகே எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம போட்டுருவோம். 30,000 வந்து நமக்கு தேவை இல்லை தான், 70,000 போதும் தான். ஆனாலுமே அந்த 70,000 பிரிக்காமல் என்டையர் 1 லேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபிக்ஸடில் போட்டேன். 1 இயர் 5.5% தான் அப்போதைக்கு வட்டி இருந்துச்சு. இப்போ வந்து 6.5% வந்துருச்சு. பட் நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண வட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. பட் கையில் இருந்துச்சுன்னா செலவாயிடும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா எஃப்டி போட்டு 7 மந்த்துக்கு போட்டேன். 7 மந்த்துக்கு பார்க்குறப்ப வட்டி வந்து 3,714 ரூபா. 1 இயருக்கு போட்டோம்னா 5,500 ரூபா கிட்ட வரும். ஆனால் எனக்கு செலவு ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் செலவு வேணுங்கிறதுனால அதை போட்டுட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து எனக்கு கிடச்ச 1 லட்ச ரூபாவில் 70,000 ரூபாய் எனக்கு செலவுக்கு தேவைப்படும். அந்த நான் 70,000 மட்டும் நான் வச்சுருந்தேன்னா அந்த செலவு காலி ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு கிடச்ச என்டையர் 1 லட்சத்தையும் நான் இந்த மாதிரி எஃப்டியில் போட்டேன். எஃப்டியில் போட்டு அதனால் எனக்கு வட்டி 3,000 ரூபா, 3,714 ரூபா எனக்கு வட்டி. ஸோ 70,000 செலவு போக என் கையில் 33,714 ரூபா கையில் நிற்கும். ஸோ எப்போதுமே எவ்வளோ செலவு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து வைக்காமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்கணும். சேர்த்து இந்த மாதிரி எஃப்டியில் போட்டிங்கன்னா 3,000 ரூபா வட்டியே கிடைக்குது. பாருங்கள், யார் சும்மா நமக்கு ஒரு 6 மாதத்துக்கோ 7 மாதத்துக்கோ நம்ம சும்மா உட்காந்து நமக்கு இந்த வட்டி கிடைக்குமா? ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபா செலவுக்கு 33,000 ரூபா நான் எக்ஸ்ட்ராவே சேமிச்சிட்டேன். என்னுடைய செலவையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். ஸோ எப்போதுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கிறப்ப அதை செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பிளான் பண்ணி சேர்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.